சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே இயேசு சுவாமி, அருமையான இந்த நாளிலே முது பாதத்திலே அமர்ந்து முது திருவசனங்களை கேட்கும்படி கூடியிருக்கிற இந்த சிறு மந்தையை முது பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த தவ காலத்திலே முது திருவசனத்தை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை செப்பனிட்டுக் கொள்ளும்படியாக உம் பாடுகளோடு ஒன்றித்து நீர் கொண்டு வந்த மீட்பின் ரகசியத்தையும் தியானித்து மீட்பின் பயனை பெறும்படியாக கூடியிருக்கின்ற இந்த சிறு மந்தையை இந்த நேரத்திலே நீர் கரம் நீட்டி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். வசனத்தை கொடுக்க விடுக்கிற அந்த அடிமையை இந்த நேரத்திலே தாழ்த்தி முது கரத்தில் அர்ப்பணிக்கின்றேன். தெய்வமே, ஒரு மோசேயின் வாயிலிருந்து கொண்டு பேசியது போல, ஒரு எரேமியாவுக்கு இறைவார்த்தையை ஊட்டியது போல இந்த அடிமைக்கும் இறைவார்த்தையை ஊட்ட வேண்டும் என்று செபிக்கிறேன். அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். நீர் பேசாவிட்டால் எனக்கு வார்த்தையே இல்லை கர்த்தாவே, நீர் பேசும். இந்த அடிமையின் வாயிலிருந்து கொண்டு பேசும்படியாக செபிக்கிறேன். கொடுக்கப்படுகிற ஒரு இறை வார்த்தையும் இந்த மக்களுடைய இதயத்தை இருபுறமும் கருக்கு வாய்ந்த பட்டயம் போல் கூத்தி ஊடுருவவும் மனமாற்றத்தின் கிருபையை கொண்டு வரவும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கவும் தக்கதாக வசனங்களை நீர் நாமே வழங்கும்படி செபிக்கிறேன். இயேசுவே, சர்வ வல்லமை உள்ள கர்த்தாவே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் இறைவார்த்தின் வல்லமையும் கொடுத்து இந்த இறை செய்தியை வல்லமையோடு வழங்கும்படி அடிமையை ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்திலே நீ எங்கே இருக்கின்றாய் என்ற தலைப்பிலே உங்களுக்கு இப்பொழுது நான் இறை செய்தியை கொடுக்க போகின்றேன். நீ எங்கே இருக்கின்றாய்? அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்திலே நம்மை எதற்காக படைத்தார் என்றால், நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலத்திலே பரிசுத்தமாக வாழ்ந்து படைத்தவரை மகிமைப்படுத்தி அவருக்கு ஊழியம் செய்து இறுதியிலே விண்ணகத்தை அடைய வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக இந்த உலகத்திலே அவர் நம்மை படைத்தார். நாம் வாழும் இந்த காலத்திலே நாம் பாவத்தை வெறுத்து பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதன் மூலமாக பரலோக பயணத்திலே ஆண்டவரோடு கூட இணைந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகின்றார். பாவம் மனிதன் கடவுளோடு கொண்டுள்ள உறவை முறிக்கும். பிரியமானவர்களே, பரலோக பாதையிலே நாம் செல்லக்கூடிய அந்த பயணத்திலே நம்முடைய பாவம் நம்மை திசை திருப்பி ஆண்டவரிடமிருந்து நம்மை பிரித்து விடுகின்றது. அன்பார்ந்தவர்களே, பாவத்தினாலே நாம் ஆண்டவரை விட்டு பிரிந்து போகும் பொழுதெல்லாம் இரக்கமுள்ள ஆண்டவர் நம்மை அப்படியே அழிவுக்கு விட்டுவிடாமல் நம்மை பின்தொடர்ந்து வருகின்றார். நம்மை பின்தொடர்ந்து வந்து, நீ எங்கே இருக்கின்றாய் மகனே, நீ எங்கே இருக்கின்றாய் மகளே என்று சொல்லி நம்மை அன்போடு கூட கூப்பிட்டு அழைக்கின்றார். இதோ இந்த தவக்காலத்திலே நீ எங்கே இருக்கின்றாய் என்று சொல்லும் ஆண்டவரின் குரல் சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிந்து அவருக்கு பதில் சொல்லும்படியாக இதோ இந்த திருவசனத்துக்குள்ளே நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை எடுத்து படித்தீர்கள் என்றால், தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள், ஆண்டவராகிய கடவுள் அங்கே ஆதாமை பார்த்து, ஆதாமே நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இறை மனித உறவிலே இந்த வேத புத்தகம் சொல்கின்ற மீட்பின் சரித்திரத்திலே ஆண்டவராகிய கடவுள் மனிதனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் என்றால் இதுதான் முதல் கேள்வி. மனிதா, நீ எங்கே இருக்கின்றாய் என்ற கேள்வி. எப்படி அந்த கேள்வி பிறந்தது? பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கடவுள் விண்ணையும் மண்ணையும் பூமியையும் அதில் அடங்கி எல்லாவற்றையும் படைத்து மனிதனுக்கு கொடுத்து, இவற்றை ஆண்டு கீழ்ப்படுத்துங்கள், இவை அனைத்தையும் நீங்கள் அனுபவியுங்கள் என்று சொல்லி கொடுத்தார். இன்பவனத்தை உண்டாக்கி அந்த இன்பவனத்திலே நீங்கள் மகிழ்ந்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் இன்பவனத்திலே வைத்தார். இந்த இன்பவனத்தில் உள்ள எல்லா மரத்தின் கனியையும் நீங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை மாத்திரம் நீங்கள் உண்ண வேண்டாம். அதை நீங்கள் உண்கின்ற நாளிலே அல்லது அதை நீங்கள் தொடுகின்ற நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லி ஒரு கட்டளையும் கொடுத்தார். பிரியமானவர்களே, சாத்தான் இதை தக்க தருணமாக பயன்படுத்தி கொண்டு தான் இழந்து போன மகிமையை, தான் இழந்து போன இறை உறவை இந்த மனிதன் பெறக்கூடாது என்று சொல்லி ஏவாளை ஏமாற்றுகின்றான். பாம்பு உருவிலே சாத்தான் வந்து ஏவாளை பார்த்து ஏமாற்றுகின்றான். நீங்கள் இந்த தோட்டத்தில் உள்ள மரத்தின் கனி எதையும் உண்ணக்கூடாது என்று கடவுள் கேட்டாரா என்று சொல்கின்றான். ஏவாள் அப்படி அல்ல, எல்லா மரத்தின் கனியும் நாங்கள் உண்ணலாம், இந்த தோட்டத்தின் நடுவில் உள்ள நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை மாத்திரம் நாங்கள் சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிட்ட நாளிலே நாங்கள் செத்து போவோம் என்று கடவுள் எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னாள். அப்பொழுது பாம்பு அவளை ஏமாற்றி, அப்படி அல்ல,
அதை நீங்கள் சாப்பிட்டால் சாக மாட்டீர்கள், மாறாக நீங்கள் நன்மை தீமை அறிந்தவர்களாக கடவுளை போல் மாறுவீர்கள் என்று சொல்லி ஒரு சோதனையை சாத்தான் கொடுக்கின்றான். ஏவாள் அந்த சோதனைக்கு உட்பட்டு அந்த மரத்தின் கனியை தின்கின்றாள். அதோடு கூட அந்த கனியை தன் கணவன் ஆதாமுக்கும் கொடுக்கின்றாள். இருவரும் உண்கின்றார்கள். உண்ட மாத்திரத்திலே அவருடைய கண்கள் திறக்கப்படுகின்றன. கண்கள் திறக்கப்பட்ட உடனே தாங்கள் இருவரும் நிர்வாணியாக இருக்கிறதை அவர்கள் உணர்ந்து கொள்கின்றார்கள். ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள் மரங்களுக்கு பின்பாக. நிர்வாணத்தை மூட அத்தி இலைகளை தைத்து ஆடையாக அவர்கள் அணிந்து கொள்கின்றார்கள். அந்தோ பரிதாபம்! அன்றைய மனிதன், காலத்தின் தொடக்கத்தில் உள்ள அறிவு வளர்ச்சி இல்லாத அந்த மனிதன் நினைத்தான், கடவுளுடைய கண்களிலிருந்து தப்பிக் கொள்வதற்காக மரங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டால் போதும் என்று நினைத்தான். தன்னுடைய நிர்வாணத்தை மூட அத்தி இலைகளை பின்னி அதை அடைந்து கொண்டால் போதும் என்று நினைத்தான். ஆனால் சூரியன் உச்சி வெயிலே தோன்றும் பொழுது அந்த அத்தி இலைகளை கருக்கி விட்டு நிர்வாணத்தை வெளிப்படுத்துவான் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. தன்னை படைத்த கடவுள் எல்லாவற்றையும் அறிகிறார் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. தங்களை படைத்த கடவுளுடைய கண்கள் எங்கு வேண்டாலும் பார்க்கலாம், அவருடைய கண்களுக்கு மறைவானது எதுவுமே இல்லை என்று சொல்லி அவர்கள் உணரவே இல்லை. பிரியமானவர்களே, அன்பார்ந்தவர்களே, காலத்தின் தொடக்கத்திலே அப்படி நடந்தது. இன்றைய காலகட்டத்திலே எல்லாம் நவீனமயமாக்கப்பட்டதை நாம் அறிகின்றோம். தொழில்நுட்பம் முன்னேறி இருக்கின்றது, பொருளாதாரம் முன்னேறி இருக்கின்றது, அறிவியல் முன்னேறி இருக்கின்றது, தொலை தொடர்பு முன்னேறி இருக்கின்றது. இன்றைய மனிதன் எப்படி தன்னையை ஏமாற்றிக் கொள்கிறான் என்று பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, சீராக் ஞானம் 23வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனங்களை நீங்கள் எடுத்து படித்தீர்கள் என்றால், சீராக் ஞானம் 23ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களிலே இவ்வாறாக ஒரு மனிதன், பிற மனைவியை நாடுகின்ற ஒரு மனிதன் தன்னையே ஏமாற்றிக் கொள்கின்றான். அடுத்தவனுடைய மனைவியை கவர்ந்தெடுத்து பாவம் செய்ய போகிற அவன் தனக்குள்ளே இவ்வாறாக சொல்லிக் கொள்கின்றான், சுவர்கள் என்னை மறைக்கின்றன, இருள் என்னை மூடிக்கொண்டுள்ளது, என்னை யாரும் பார்ப்பதில்லை, உன்னதர் என் பாவங்களை கண்ணோக்குவதில்லை, மனிதர் கண்கள் என்னை காண்பதில்லை என்று சொல்லி துணிகரமான பாவத்தை அவன் செய்கின்றான். அந்தோ பரிதாபம்! ஆண்டவருடைய கண்கள் 10,000 சூரியனை விட அதிக பிரகாசம் உள்ளது. அவருடைய கண்கள் உன்னுடைய வழிகளை எல்லாம் நோக்கி இருக்கின்றன என்பதை அவன் அறிய மறுக்கின்றான் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. அன்பாண்டவர்களே, அப்படியே ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்றால் ஒரு பெண் எப்படி பாவம் செய்கிறாள் என்று நீதிமொழிகள் புத்தகம் 7ஆம் அதிகாரம் அழகாக சித்தரிக்கின்றது. நீதிமொழிகள் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 19 வசனங்களிலே அங்கே ஒரு பெண் எப்படி தன்னை ஏமாற்றிக் கொள்கிறார் என்று வசனம் சொல்கின்றது. என்னுடைய கணவன் வீட்டில் இல்லை, நெடுந்தொலைவு பயணமாக போய்விட்டான், அதிக பணம் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறான், அவன் பௌர்ணமி வரைக்கும் வரமாட்டான், முழு நிலவு வரைக்கும் அவன் திரும்ப மாட்டான் என்று சொல்லி அழகாக ஆடை ஆபரணங்களை அணிந்து கொண்டு தன்னையை உடுத்தி அலங்கரித்து மாய வலையை வீசி ஒரு ஆண்மகனை பாவத்திற்கு இழுக்கின்ற பகுதியை அங்கே நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய கண்கள் 1000 கோடி சூரியனை விட பிரகாசம் உள்ளது என்று சொல்லி இப்படிப்பட்ட மனிதனும் இப்படிப்பட்ட மனுஷியும் என்று உணர்வதில்லை. பாவத்திற்கு மேல் பாவம், பாவத்திற்கு மேல் பாவத்தை கட்டிக்கொண்டு தங்களை ஏமாற்றுகிற காட்சி என்று நாம் அறிகின்றோம். அதோடு கூட இளைய தலைமுறை எடுத்துக்கொள்வோம். தாங்கள் செய்கின்ற பாவம் மிக ரகசியம் என்று சொல்லி கையிலே உள்ள மொபைல் போனை வைத்துக் கொண்டு இன்டர்நெட்டிலே போய் ஆபாசமான காட்சிகளை பார்த்து கொண்டு பாவத்திற்கு மேல் பாவம் செய்து கொண்டிருக்கின்றார்களே. யாரும் என்னுடைய ரகசிய பாவத்தை பார்ப்பதில்லை என்று சொல்லி மூடி மறைக்கிறார்களே. இன்றைய நாளிலே நீங்கள் சின்னமாக அறிய வேண்டியது, ஆண்டவருடைய கண்கள் உங்களை ஊற்று நோக்கி கொண்டிருக்கின்றன. திருப்பாடல் 54:13 தெள்ள தெளிவாக சொல்லுகின்றது. விண்ணுலகில் இருந்து கொண்டு ஆண்டவர் மனுமக்களை ஊற்று நோக்குகின்றார். விண்ணுலகில் இருக்கிற தேவன் மனுமக்களை ஊற்று நோக்குகின்றார். எவனாவது தெய்வ பயம் உள்ளவன் உண்டா என்று சொல்லி ஆண்டவர் நோக்குகின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பாண்டவர்களே, அன்று ஆதாமும் ஏவாளும் மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார்கள் பாவம் செய்துவிட்டு. இன்று நீங்கள் எதற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கின்றீர்கள்? மதுபானத்திற்கு பின்பாகவா, விபச்சாரத்திற்கு பின்பாகவா, அல்லது குடிபோதைக்கு பின்பாகவா, அல்லது பதுக்கல், புரணி, ஏமாற்று, கொலைவெறி இதற்கு பின்பாக ஒளிந்து கொண்டிருக்கின்றீர்களா? இந்த தவக்காலத்திலே உங்களை அன்பு செய்கிற ஆண்டவர் நீங்கள் இந்த பாவத்திலே மடிந்து போகாதபடி, மகனே நீ எங்கே இருக்கின்றாய், மகளே நீ எங்கே இருக்கின்றாய் என்று சொல்லி அழைக்கின்றார். அவருடைய குரல் சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளிலே ஆண்டவர் உன்னை அழைக்கின்றார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பாவம் செய்த ஆதாம் ஏவாளுக்கு
குற்றப்பழி உணர்வு கடந்து வருகின்றது. அதனால் அவர்கள் பயப்படுகிறார்கள். ஆண்டவராகிய கடவுள், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொன்ன மாத்திரத்திலே, தோட்டத்தில் உம் குரல் சத்தத்தை நான் கேட்டு பயந்து ஒளிந்து கொண்டேன். ஏனென்றால் எனக்கு அச்சமாக இருந்தது, நான் ஆடையின்றி இருந்தேன் என்று சொல்லி ஆதாம் கடவுளுக்கு சாக்கு போக்கு சொல்கின்றான். பிரியமானவர்களே, பாவம் குற்ற பழி உணர்வை உங்கள் இதயத்திலே கொண்டு வரும். குற்ற பழி உணர்வு எங்கே இருக்கின்றதோ அங்கே பயம் உண்டாகும். பயம் ஒரு மனிதனை விரட்டி விரட்டி அடிக்கும். உங்களுடைய பாவம் உங்களை தொடர்ந்து வேட்டையாடும் என்று சொல்லி எண்ணிக்கை புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம். இந்த குற்றப்பழி உணர்வானது ஒரு மனிதனை அவன் நம்பிக்கைக்கும், இன்னும் சொல்ல போனால் மன நோய்க்கும், தற்கொலைக்கும் அவனை உட்படுத்தும் என்பது தெள்ள தெளிவாக நமக்கு தெரிந்த காரியம். பிரியமானவர்களே, அன்பார்ந்தவர்களே, பாவம் செய்து விட்டீர்களா? தவறிழைத்து விட்டீர்களா? குற்றப்பழி உணர்வினால் மடிந்து போக வேண்டாம், மடிந்து போக வேண்டாம் என்று ஆண்டவர் கூறுகின்றார். நீதிமொழிகள் புத்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசித்தீர்கள் என்றால், நீதிமொழிகள் 28:13, தன் குற்றப்பழிகளை மூடி மறைக்கிறவன் அழிந்தொழிவான், மாறாக அவற்றை அறிக்கை செய்து திருந்துகிறவனோ வாழ்வு பெறுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, குற்ற பழியினை மூடி மறைத்தால் நீ அழிந்து போவாய், மாறாக பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பினால் நீ வாழ்வாய் என்று சொல்லி வேதம் சொல்கின்றது. பிரியமானவர்களே, ஆதாம் ஏவாள் என்ன செய்தார்கள்? பாவம் செய்த பின் ஆண்டவர் நீ என்ன செய்தாய் என்று கேட்ட பிறகு அவர்கள் ஒருவேளை நாங்கள் பாவம் செய்து விட்டோம் ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி இருந்தால் வித்தியாசமான ஒரு சரித்திரத்தை அவர்கள் படைத்திருப்பார்கள். என்ன நடந்தது? அவர்கள் பாவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, மனம் வருந்தவில்லை, மாறாக சாக்கு போக்கு சொன்னார்கள். இன்பவனத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். பாவத்தையும் சாபத்தையும் உடல் நோயையும் மன நோயையும் அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். அவருடைய சந்ததியார்களாகிய நாமும் பாவத்தையும் சாபத்தையும் உடல் வேதனையும் மரணத்தையும் சுதந்திரித்துக் கொண்டோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, பாவம் செய்த தாவீது என்ன செய்கிறார் என்று பாருங்கள். தாவீது அபிஷேகத்தில் இருந்த ஒரு மகன், ஆண்டவருடைய இதயத்துக்கு பிரியமாக வாழ்ந்த ஒரு மகன், தன்னுடைய மனித பலவீனத்தினாலே உடல் இச்சையினாலே தூண்டப்பட்டு ஒரு பாவத்தை செய்தார். அந்த பாவம் அவருக்கு நாத்தான் தீர்க்கதரிசி வழியாக சுட்டி காட்டப்படுகிறது. நாத்தான் தீர்க்கதரிசி நீதான் அந்த மனிதன் பாவத்தை செய்தவன் என்று சொல்லி சுட்டி காட்டிய மாத்திரத்திலே தாவீது மனம் வருந்துகிறார். உடனே தன்னுடைய அரச ஆடைகளை களைந்துவிட்டு சாக்கு ஆடை உடுத்தி சாம்பலை தூவிக்கொண்டு தரையிலே விழுந்து அவர், ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி அழுது புலம்புவதை திருப்பாடல் 51 நாம் கேட்கின்றோம். திருப்பாடல் 51 1 முதல் 3 வசனங்கள். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன், என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. பிரியமானவர்களே, பாவம் செய்த தாவீது உமக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று சொல்கின்றார். பாவத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற அவர் கண்ணீரோடு செபிக்கின்றார். என் தீவினை முற்றும் நீங்கும்படி என்னை கழுவும், என்னை தூய்மைப்படுத்தும் என்று சொல்கின்றார். என் குற்றங்களை நான் உணர்கின்றேன், என் பாவம் எப்பொழுதும் என் கண் முன்பாக நிற்கின்றது என்று சொல்லி கதறுகின்றார். தெய்வமே, என் பாவத்தை மன்னியும், முது சமூகத்திலிருந்து ஒருபோதும் என்னை தள்ளிவிடாதேயும், முது பரிசுத்த ஆவி என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் என்று சொல்லி அவர் புலம்புகின்றார். அன்பார்ந்தவர்களே, நொறுங்குண்ட இதயத்திலே வாசம் செய்கிற கடவுள், நறுங்குண்ட நெஞ்சத்தை தேற்றுகின்ற கடவுள் தாவீதை மன்னித்து திரும்பவுமாக பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை கொடுத்து அவரை பரிசுத்தவானாக எடுத்து உயர்த்துகின்றார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பேதுரு ஆண்டவரை தெரியாது என்று சொல்லி பாடுகளின் சமயத்திலே மறுதலிக்கின்றார். ஆண்டவர் இயேசு பேதுருவுக்கு தெள்ள தெளிவாக எச்சரிப்பு கொடுத்திருந்தும் அவர் சுய நம்பிக்கையினால் தன் மீது அளவுக்கு மிஞ்சிய நம்பிக்கை வைத்ததினாலே ஆண்டவரை மறுதலிக்கிற அளவுக்கு அவர் ஒரு பெரிய பாவத்தை செய்கின்றார். ஆனால் ஆண்டவருடைய இரக்க பார்வை பேதுருவினுடைய இதயத்தை உடைத்து சுக்கு நூறாக மாற்றுகின்றது. ஆண்டவர் திரும்பி பார்க்கின்றார். அவரை பிலாத்தின் அரண்மனையிலிருந்து ஏரோதின் அரண்மனைக்கு கூட்டிச் செல்லும் பொழுது அப்பொழுது பேதுரு மனம் உடைந்து வெளியே சென்று மனம் கசந்து அழுது 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 தன்னுடைய பாவத்திற்காக மனம் வருந்தினார் என்று சொல்லி நாம் அறிகின்றோம். பாரம்பரியம் கூறுகின்றது,
ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே சேவல் கொக்கரக்கோ என்று சொல்லும் பொழுது பேதுரு விழித்தெழுந்து தன்னுடைய பாவத்திற்காக அழுது 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 மனம் திரும்பி அவருடைய கன்னங்களில் இரண்டிலும் பள்ளம் விழுந்ததாக நாம் அறிகின்றோம். பிரியமானவர்களே, பாவம் செய்து விட்டீர்களா? குற்றப்பழி உணர்வோடு நீங்கள் அடிந்து போக வேண்டாம். ஒரு பேதுருவை போல, ஒரு தாவீதை போல எழும்புங்கள். எழுந்து ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். எங்கே இருக்கின்றீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எனக்கு ஒரு சகோதரியை தெரியும். அருமையான குடும்ப வாழ்க்கை. கணவன் வெளிநாட்டிலே வேலை செய்திருக்கின்றார். கணவன் திருமணமாகி ஒரு சில ஆண்டுகளுக்குள் வெளிநாடு போன பிறகு இந்த சகோதரி வீட்டிலே இருக்கின்றாள். கணவனை அன்பு செய்த ஒரு மனைவி அன்பு செய்கிற ஒரு கணவன் எப்பொழுது திரும்பி வருவான் என்று சொல்லி மிக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற ஒரு மனைவி. கணவன் லீவுக்கு வந்தார் வெளிநாட்டிலிருந்து. வந்த உடனே அவளுக்கு உடம்பெல்லாம் அரிப்பு ஏற்பட ஆரம்பித்தது. அவளுக்கு வயது 40க்கு மேல் தாண்டி விட்டது. 24-25 வயதிலே திருமணமான அந்த சகோதரி. கணவன் வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். வந்த பிறகு எனக்கு உடல் எல்லாம் இப்படி ஒரு சொறி ஏற்படுகிறது என்று சொல்லி அவள் பலமுறை மருந்து எடுத்தது உண்டு, பலமுறை வைத்தியம் பார்த்தது உண்டு. எதிலுமே அவளுக்கு சுகம் வரவில்லை. ஒரு நாள் கணவன் வந்து போன பிறகு அவள் ஒரு முறை செபத்திற்கு வந்தாள். அவள் கவுன்சிலிங்ல வந்து கேட்டா, என்ன காரணத்துக்காக எனக்கு இப்படி ஒரு அரிப்பு ஏற்படுதுன்னு சொல்லி. அது சகோதரிக்காக ஜெபித்த மாத்திரத்திலே அவள் ஒரு குற்றப்பழி உணர்வை தன் உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார். சகோதரியிடம் கேட்ட பொழுது அவள் ஒப்புக்கொண்டாள். திருமணமான ஒரு சில ஆண்டுகளுக்குள் கணவன் வெளிநாடு சென்றிருந்த பொழுது அவள் தவறிழைத்து வேறொரு மனிதனோடு கூட விபச்சார பாவம் செய்திருந்தாள் என்று சொல்லி அந்த குற்றப்பழி உணர்வு அவளுக்கு 45-46 வயது ஆகிற வரைக்கும் கணவனை பார்க்கும் பொழுதெல்லாம் அவள் தேல் போல் அவளை கொட்டி 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 அவருடைய உள்ளத்திலே அது உடல் வியாதியாக ஒரு அரிப்பு சொறியாக வெளிப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, குற்றப்பழி உணர்வு உங்களை உடல் வியாதிக்கும் கொண்டு வந்து விடலாம், மனநோய்க்கும் கொண்டு வந்து விடலாம், அவநம்பிக்கைக்கும் கொண்டு வந்து விடலாம். ஒரு நாளும் நீங்கள் குற்றப்பழி உணர்விலே நிலைத்திருக்காதீர்கள். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று சொல்லி இன்று நீங்கள் உங்களையே சோதிக்கும்படியாக ஆண்டவர் கேட்கின்றார். பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்திலே நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து தூரமாக பிரிந்து போயிருக்கின்றீர்களா? எங்கே இருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கின்றார். அன்பார்ந்தவர்களே, பாவத்திற்கு மேல் பாவம் செய்து எனது குடும்பத்து உறுப்பினர்களாலும் சமுதாயத்திலே உள்ள மற்றவர்களாலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டுள்ளேன் என்று சொல்லி நீங்கள் வருத்தப்படுகிறீர்களா? அல்லது என்னுடைய தகாத உறவினால், தகாத உடல் இச்சையினால் எய்ட்ஸ் வியாதியிலே மாட்டிக்கொண்டு விட்டேனே என்று சொல்லி கலக்கம் உறுகிறீர்களா? அல்லது குடித்து 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 மதுபானத்திலும் போதைப் பொருட்களுக்கும் அடிமையாகி என் குடும்பமே தரைமட்டமாகி விட்டது என்று சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்களா? அல்லது சூதாட்டத்திலும் மற்ற ஆடம்பரமான வீண் செலவுகளிலும் என்னுடைய பணத்தை எல்லாம் இழந்து இன்னைக்கு ஏழையாக மாறிவிட்டேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லது பேருக்காக நான் ஒரு தொகையை கடன் வாங்கி கொடுத்தேன், கடன் வாங்கி கொடுத்து அந்த மனிதன் ஏமாற்றி விட்டான், எப்படி அந்த கடனை அடைப்பது என்று சொல்லி நீங்கள் குழம்பிக் கொண்டிருக்கின்றீர்களா? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை அன்போடு பார்க்கின்றார். இந்த தவ காலத்திலே சகோதரனே, நீ எங்கே இருக்கின்றாய்? மதுபானத்தில் உன்னை இழந்து விட்டாயா? சூதாட்டத்தில் நீ இழந்து விட்டாயா? லஞ்சம் வாங்கி வட்டிக்கு கொடுத்து பணத்தை சாபத்தை சுதந்திரித்துக் கொண்டிருக்கின்றாயா? உன் குடும்பம் தரைமட்டமான நிலைமையிலே இருக்கின்றதா? எங்கே இருக்கின்றாய் என்று கேட்கின்றார். உன்னை அழைக்கின்ற ஆண்டவருடைய குரல் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்து நீ எழுந்து புறப்பட்டு உன் தந்தையிடம் வர வேண்டும் என்று சொல்லி அவர் அன்போடு அழைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்திலே ஊதாரி மகனுடைய ஊமையை பற்றி ஆண்டவர் நமக்கு சொல்வது தெரியும். ஒரு மனிதனுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். இளையவன் வாலிப பருவத்திலே ஒரு நாள் தந்தையிடம் வந்து, அப்பா, என் சொத்துல எனக்கு சேர வேண்டிய பகுதியெல்லாம் பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். தகப்பன் எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்டபாடு இல்லை. என் சொத்துல எனக்கு உரிமை பாகத்தை கொடுங்க என்று சொல்லி அவன் பலவந்தப்படுத்தி தன் சொத்தினுடைய பாகத்தை அவன் வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போகிறான். தன்னை அன்பு செய்த அப்பாவனுடைய கண் பார்வையிலிருந்து வெகு தூர தேசத்திற்கு அவன் கடந்து செல்கின்றான். சென்ற அவன் தன்னுடைய சொத்தை எல்லாம் பட்ட வழிகளிலே செலவழிக்கின்றான். விலை மாதரோடும் தீய நண்பர்களோடும் குடியிலும் சூதாட்டத்திலும் களிநடனத்திலும் அந்த பணம் எல்லாவற்றையும் அவன் செலவிடுகின்றான். பணம் எல்லாம் தீர்ந்து போகிறது. அவனை சுற்றி ஈவோல் மொய்த்துக் கொண்டிருந்த எல்லா நண்பர்களும் அவனை விட்டு விலகி அவனை தன்னந்தனியாக நிறுத்துகிறார்கள். பசியின் கொடுமை தாங்க முடியவில்லை.
அந்த செல்வந்த குடும்பத்திலே பிறந்த அந்த வாலிபன் பசியினால் நான் மடிகிறேனே என்று சொல்லி தன்னையே போய் பன்றி மேய்க்கும் ஒரு தொழிலுக்கு அமர்த்தி கொள்கின்றான் ஒரு குடியானவனிடம். அன்பார்ந்தவர்களே, பன்றி என்பது மிகவும் அருவருக்கத்தக்க ஒரு மிருகம் யூத மக்களுக்கு. அந்த பன்றியை கூட மேய்க்க அவன் முன்வருகின்றான் வயிற்று பசியினாலே. அந்த பன்றிகளோடு பன்றியாக அவன் பன்றி கூட்டிலே புரண்டு அவைகள் தின்னும் தவிட்டையும் நெற்றையும் கொண்டு தன்னுடைய வயிற்றை நிரப்ப அவன் பாடுபடுகின்றான். ஆனால் அவனுக்கு அது கூட கிடைக்காமல் பரிதாபத்தோடு கூட இருக்கின்றான். ஒரு நாள் அவன் புத்தி தெளிந்து அவன் இவ்வாறாக தனக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகின்றான். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். இனிமேல் நான் உம்முடைய மகன் என்று அழைக்கப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டான். அவன் புத்தி தெளிந்து நான் எழுந்து என் தந்தையிடம் போவேன். அப்பா, உமக்கு எதிராகவும் விண்ணகத்திற்கு எதிராகவும் பாவம் செய்தேன். இனி உமது பிள்ளை என்று அழைக்கப்பட நான் தகுதியற்றவன். உமது கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்வேன் என்று சொல்லி அவன் பாவ அறிக்கை செய்ய முடிவெடுத்த அந்த நேரத்திலே அவனுக்கு குற்றப்பழி உணர்விலிருந்து விடுதலை கிடைக்கின்றது. அவன் எழுகின்றான். அவனை பிடித்து ஆட்டிக்கொண்டிருந்த அவமானம், ஒரு செல்வந்தனான ஒரு தகப்பனுடைய மகன் இப்படி சீர்கட்டு போய்விட்டேனே என்று சொல்கிற அவமானம், குற்றப்பழி உணர்வு, திரும்பி போன அப்பா என்னை ஏற்றுக்கொள்வாரோ ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ என்று சொல்லி பயம், தாழ்வு மனப்பான்மை, இவை அனைத்தும் அவனை விட்டு நீங்குகின்றது. பாவ அறிக்கை செய்ய அவன் தயாரானதுமே அவனுக்கு விடுதலை கிடைத்து விட்டது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அவன் எழுந்து தந்தையிடம் செல்கின்றான். மகன் தூரத்திலே வரும்பொழுதே அன்புள்ள தகப்பன் காத்து கொண்டிருக்கின்றார், இரு கரங்களையும் விரித்தபடி. ஓடி வந்த மகன் அப்பாவனுடைய காலிலே விழுந்து, அப்பா, உமக்கு எதிராகவும் விண்ணகத்துக்கு எதிராகவும் பாவம் செய்தேன். இனி நான் உன் மகன் என்று அழைக்க தகுதியற்றவன் என்று சொல்ல அவன் தொடங்கியதும் அப்பா அவனை சொல்ல விடாமல் அவனை அணைத்து கட்டி தழுவி முத்தமிட்டு வேலையாட்களை பார்த்து, இதோ இவனுக்கு புதிய ஆடைகளை உடுத்துங்கள், இவன் காலுக்கு செருப்பை அணிவியுங்கள், இவன் கைக்கு மோதிரத்தை போடுங்கள், கொழுத்த கண்டை கொண்டு வந்து அடித்து விருந்து செய்யுங்கள், நாம் உண்டு குடித்து விருந்தாடி மகிழ்வோம். ஏனென்றால் இறந்து போயிருந்த இந்த மகன் திரும்ப உயிரோடு வந்து விட்டான், காணாமல் போயிருந்த என் மகன் கண்டுபிடிக்கப்பட்டான் என்று சொல்லி அந்த தந்தை சந்தோஷம் கொண்டாடுகின்றார். அன்பாண்டவர்களே, மனம் திரும்பி குற்றப்பழி உணர்விலிருந்து ஆண்டவரிடம் திரும்பி வரும்பொழுது எப்படிப்பட்ட சந்தோஷம் என்று பாருங்கள். புதிய உடை, பரிசுத்தம் என்னும் ஆடையினால் ஆண்டவர் உங்களை உடுத்துவார். மோதிரத்தை உங்கள் விரலிலே அணிவிப்பார். நீங்கள் உரிமை மக்கள், ஆண்டவருடைய சொந்த பிள்ளை என்பதற்கான உரிமை மோதிரத்தை அவர் அணிவிப்பார். காலுக்கு செருப்பை அவர் அணிவிப்பார். இனி இந்த வீடு உனக்குரியது என்று சொல்லக்கூடிய உரிமையை செருப்பு மூலம் அவர் அணிவிக்கின்றார். மனம் திரும்பிய பாவியன் நிமித்தம் விண்ணகத்திலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டு என்று சொன்ன ஆண்டவர் நமக்காக விருந்து கொண்டாடுகின்றார். பாண்டவர்களே, இது நல்ல நேரம், இது தக்க காலம். இந்த தவக்காலத்திலே எந்த பண்டிக்கூட்டிலே நீங்கள் இருந்தாலும் சரி, கடவுளையே மறந்து வாழ்கின்றீர்களா? அந்த பண்டிக்கூட்டிலிருந்து எழுங்கள். செப உணர்வும் வேத வாசிப்பும் இல்லாத ஒரு வாழ்க்கை என்ற பண்டிக்கூட்டிலே இருக்கின்றீர்களா? எழுந்து வாருங்கள். குடிபோதை, மயக்க மருந்து, போதை மருந்து என்ற பண்டிக்கூட்டிலே விழுந்து கொண்டிருக்கிறீர்களா? எழுந்து வாருங்கள். விபச்சாரம், தகாத உறவு என்ற பண்டிக்கூட்டிலே கிடக்கின்றீர்களா? ஒரு ஊதாரி மைந்தனை போல இதோ எழுந்து நான் என் தந்தையிடம் செல்வேன் என்று சொல்லி எழுந்து வாருங்கள். தகாத உறவு, புரணி பேச்சு இவற்றில் விழுந்து கொண்டிருக்கின்றீர்களா? எழுந்து வாருங்கள். சொத்து ஆசை, பண ஆசை, லஞ்சம், வட்டி, ஊழலிலே சிக்கிக் கொண்டிருக்கிறீர்களா? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கருச்சிதைவு இப்படிப்பட்ட பண்டிக்கூட்டிலே கிடக்கின்றீர்களா? இதுதான் நல்ல நேரம், இதுதான் தக்க காலம். எழுந்து வாருங்கள். இதுதான் மீட்பின் நாள், இதுதான் அனுக்கிரகத்தின் நாள். எழுந்து தந்தையிடம் வாருங்கள். அவர் உங்களை அரவணைக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன்,
என்னை கண் பாரும் முந்தன் பிள்ளை நான். பாடுவோம். அப்பா நான் தவறு செய்தேன், உம்மன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் முந்தன் பிள்ளை நான். Praise Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, வேதாகமத்திலே அடுத்தபடியாக நீங்கள் பார்ப்பது இன்னொரு கேள்வி. ஆண்டவர் இன்னொரு பெண்ணை பார்த்து நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்கின்றார். தொடக்க நூல் புத்தகம் 16வது அதிகாரம். தொடக்க நூல் புத்தகம் 16வது அதிகாரத்திலே ஆபிரகாம் சாராள் இவர்கள் இருவருக்கும் பணிப்பெண் ஒரு ஆகார் என்ற எகிப்திய பணிப்பெண் ஒருத்தி இருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது முதிர்ந்தவர்களாக வயதிலே அவர்கள் அட்வான்ஸ் ஆகிக் கொண்டே போயிருந்தார்கள். இன்னும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அப்பொழுது ஒரு நாள் சாராளுக்கு ஒரு பிரைட் ஐடியா வருது, ஒரு சின்ன ஐடியா வருது. அது என்னன்னு சொன்னா, தன் கணவர் ஆபிரகாமை பார்த்து, பாரும் நீரும் வயதாகி கொண்டே போகின்றீர், எனக்கும் கற்பம் அடைப்பட்டு விட்டது, பெண்களுக்குரிய வழிமுறை எல்லாம் மாறி போய்விட்டது, இனி நமக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்றால் என்னுடைய பணிப்பெண் ஆகாரை எடுத்து அவள் மூலமாக நமக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை உண்டாக்கி கொள்வோம் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஒரு புத்தியை சொல்கின்றாள். ஆபிரகாம் அவளுடைய புத்தியை கேட்டு மாம்சத்துக்கு அடுத்த சிந்தனையினாலே அவர் ஏவப்பட்டு கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை மறக்கின்றார். உன் சந்ததியாரை வானத்து விண்மீன்கள் போலவும் கடற்கரை மணல் போலவும் பருகச் செய்வேன் என்று சொன்ன ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை அவன் மறந்து சாராளுடைய மாம்சத்துக்கு அடுத்த அந்த ஆலோசனையின்படி ஆகாரை எடுத்துக் கொள்கின்றான். ஆகாரை மனைவியாக எடுத்துக் கொள்கின்றான். ஆகார் கருவுற்று கர்ப்பமாயிருப்பது தெரிய வருகின்றது. அந்த ஆகார் சாராளினுடைய பணிப்பெண், சாராளினுடைய அடிமை பெண். தான் கருவுற்றிருப்பது தெரிந்ததும் தன் தலைவி சாராளை ஏளனத்துடன் நோக்குகின்றாள். மேட்டுமையான கண்ணோடு அவள் நோக்குகின்றாள். சாராளுக்கு அடிபணிய மறுக்கின்றாள். அப்பொழுது சாராள், என்னுடைய வேலைக்காரி, நான் பார்த்தெடுத்து என் கணவனுக்கு கொடுத்த இவள் இப்படி நடக்கிறாளே என்று சொல்லி மனம் நொந்து ஆபிரகாமிடம் முறையிடுகின்றாள். ஆபிரகாம், அவள் உன் பணிப்பெண், உன் அடிமை பெண், உன் வேலைக்காரி, உன் இஷ்டம் போல் அவளை நடத்து என்று சொல்லி விட்டு விடுகின்றார். அப்பொழுது சாராள் ஆகாரை துன்புறுத்த ஆரம்பிக்கிறாள், கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கின்றாள், சித்திரவதை செய்ய ஆரம்பிக்கின்றாள். ஆகாருக்கு இந்த சித்திரவதை பொறுத்துக் கொள்ளவே முடியவில்லை. ஒரு நாள் எழுந்து புறப்பட்டு வீட்டை விட்டு ஒருவரிடமும் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போகின்றாள். ஓடி போய் பாரான் பாலை நிலத்திலே அங்கே சுற்றி திரிகின்றாள். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் அவளை பார்த்து, சாராளின் பணிப்பெண்ணாகிய ஆகாரே, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று சொல்லி கேள்வியை ஆண்டவர் அந்த தூதன் மூலமாக ஆகாருக்கு கேட்கின்றார். சாராளின் பணிப்பெண்ணாகிய ஆகாரே, நீ எங்கிருந்து வருகின்றாய், நீ எங்கே போகின்றாய் என்று சொல்லி தூதர் அந்த ஆகாரை பார்த்து கேட்கின்றான். அப்பொழுது ஆகார், என் எஜமானியுடைய கொடுமை தாங்க முடியாமல் நான் ஓடி வந்து விட்டேன் என்று சொல்லி சொல்கின்றாள். அன்பார்ந்தவர்களே, அந்த ஆகார் சாராளனுடைய கொடுமை தாங்க முடியாமல் ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து, ஆசீர்வாதமான குடும்பத்திலிருந்து ஓடி போகின்றாள். ஆனால் தெய்வ நீதி அவளை பின்தொடர்கின்றது. பின்தொடர்ந்து, ஆகார், சாராளின் பணிப்பெண் ஆகாரே, நீ எங்கே போகின்றாய், எங்கே இருக்கின்றாய் என்று கேட்கின்றான். அந்த சகோதரி தன்னுடைய தலைவிக்கு பணிந்து நடக்க மறுத்ததால் ஆசீர்வாதத்தை இழக்கின்றாள். அவள் வயிற்றிலே வளர்ந்த அந்த குழந்தையும் ஆசீர்வாதத்தை இழந்த பிள்ளையாக வளர்கின்றது. நீ பெற்றெடுக்கின்ற பிள்ளை ஒரு காட்டு கழுதை போல் இருப்பான், எல்லோரும் அவனை வெறுப்பார்கள், அவன் எல்லோரையும் வெறுப்பான் என்று சொல்லிய முன்மொழிவையும் நாம் அங்கே கேட்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, சாராளுடைய பிணிப்பெண் ஆகாருக்கு வானதூதர், நீ திரும்பி போய் உன் எஜமானிக்கு நீ பணிந்திரு என்று சொல்லி அவளை திருப்பி வீட்டுக்கு அனுப்புகின்றாள். அன்பார்ந்தவர்களே, குடும்பத்திலே வாழ்க்கைப்பட்டிருக்கிற சகோதரிகளே, நீங்கள் பிறந்த இடத்திலிருந்து புகுந்த இடத்திற்கு வந்திருக்கின்றீர்களா? உங்களுடைய மனநிலை என்ன? புகுந்த இடத்துக்கு வந்த பிறகு, கணவனுடைய வீட்டுக்கு வந்த பிறகு அங்க இருக்கிற சொத்து சுகம், அதுல இருக்கிற எல்லா நன்மைகளையும் அனுபவித்துக் கொண்டு உடைய கணவன் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நீங்க உதாசீனப்படுத்தி கொண்டு வாழ்கின்றீர்களா? மாமனாருக்கு மதிப்பு கொடுக்கறது இல்ல, மாமியார் சொல்வார்த்தைக்கு கேட்கறது இல்ல, மைத்துனர்களை சட்ட பண்றது இல்ல, இப்படி நடந்துட்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை உங்க தாய் வீட்டுல அதிகமான சொத்து சுகம் இல்லாம இருந்திருக்கலாம், கணவன் வீட்டுல நல்ல வசதி வாய்ப்பு இருக்கலாம். அந்த வசதி வாய்ப்பு வந்து விட்டது என்று சொல்லி நீங்க இந்த ஆகாரை போல அற்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்தில கொடைபிடிப்பாங்கன்னு சொல்லி நீங்க நடக்கிறீங்களா? எப்படி நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள் என்று சற்றே சிந்தியுங்கள். நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள்?
ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டிய நீங்கள் புகுந்த இடத்தை கட்டி எழுப்புகிறீர்களா, அல்லது உங்களுடைய மேட்டிமை, உங்களுடைய கீழ்ப்படியாமை, உங்களுடைய அகங்காரம் அந்த குடும்பத்தை இடித்து தரைமட்டமாக்குறதா என்று சிந்தியுங்கள். அன்பான சகோதரிகளே, நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கின்றார். அன்பானவர்களே, நாங்க எந்த நிலையில நீங்க இருந்தாலும், எவ்வளவு பணக்காரங்களா உயர்ந்தாலும், ஒரு காலத்துல இருந்த அந்த தாழ்மையான நிலைய, ஒருவேளை உங்க அம்மா வீட்டுல இருந்த ஏழ்மையான நிலையை நீங்க மறக்கவே கூடாது. நீங்கள் எந்த பாறையிலிருந்து செதுக்கப்பட்டீர்களோ, எந்த குழியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டீர்களோ அதை மறவாதீர்கள் என்று சொல்லி ஏசாயா 51:1 ஆண்டவர் தெள்ள தெளிவாக உங்களை பார்த்து சொல்கின்றார். ஏசாயா 51:1, எந்த பாறையிலிருந்து செதுக்கப்பட்டீர்களோ, எந்த குழியிலிருந்து தோண்டப்பட்டீர்களோ அதை மறவாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். பிரியமானவர்களே, எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு கணவனும் மனைவியும், விவசாய குடும்பம், ஒரே ஒரு மகன். அருமையாக அந்த பையனை வளர்த்தார்கள், கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார்கள். அவன் படித்துக் கொண்டிருக்கிற காலத்திலே ஒரு விதவை தாயும் ஒரு 8-9 வயது நிரம்பிய ஒரு பெண் பிள்ளையும் பிழைக்க வழி இல்லாம அந்த வீட்டுல வந்து அடைக்கலம் கேட்டாங்க. உங்க வீட்டுல நாங்க வேலைக்கு நிக்கிறோம், எங்களை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த தாயை வயல் வேலைக்கும், இந்த 8-9 வயசு நிரம்பிய சிறுமியை வீட்டு வேலைக்குமா அவங்க அமர்த்தி கொள்றாங்க. இந்த சிறுமி ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கிறா, நல்ல பணிவு காட்டுறா, வீட்டு எஜமானிக்கும் அன்போட இருக்கிறா, அவங்கள நல்லா கவனிக்கிறா, வீட்டு காரியங்களை பொறுப்பா செய்யறா. அவள் வளர்ந்து கொண்டே வருகின்றாள். 8-9 வருஷம், 10 வருஷம் ஏறக்குறைய அந்த வீட்டுல அவ பணிப்பெண்ணா அவள் வளர்ந்துட்டே வரா. அவள் அழகான தோற்றமுடையவளாக இருக்கின்றாள், அழகிய பருவ மங்கையாக அவள் வளர்கின்றாள். அப்பொழுது இந்த மகன் படித்து ஒரு ஆசிரியராக அவன் பணியாற்ற தொடங்கி சம்பாதிக்க தொடங்கி விட்டான். இந்த தகப்பனும் தாயும், நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை, அவன் ஆசிரியர் பணி செய்யறான். நம்ம வேற இடத்துல இருந்து பெண் எடுத்துட்டு வந்தா ஒருவேளை அந்த பெண்ணை நம்ம மதிக்காம போகும். நம்ம வீட்டிலேயே வளர்ந்த இந்த வேலைக்கார பொண்ணு பாக்குறதுக்கு அழகா இருக்கிறா, நல்ல பணிவு காட்டுறா, நல்ல பொறுப்பா இருக்கிறா, இவளையே நம்ம மருமகளா கொண்டோம்னு சொன்னா எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த பெண்ணையே தன்னுடைய மகனுக்கு மனம் முடித்து வைக்கிறார்கள். தாலி கழுத்துல ஏறின பிறகு அவளுடைய கலரே வித்தியாசமாகிவிட்டது. மாமியாரை மதிக்கிறது இல்ல, மாமனாரை மதிக்கிறது இல்ல, வீட்டுல தான் வச்சதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லி நடக்க ஆரம்பிச்சுட்டா. வீட்டு வேலை ஒன்னையுமே அவ பாக்குறது இல்ல, ராஜாத்தி மாதிரி அவ மேட்டுமையோட உலாவ ஆரம்பிச்சுட்டா. இதை பார்த்த மாமியார் அவளை கண்டிக்கிறாள். மாமியாருக்கு பணிவு காட்டல. மாமியார் அந்த பெண்ணை கொடுமைப்படுத்த தொடங்கினாள். மருமகள் மாதிரி நடத்தாம வேலைக்காரி மாதிரியே அவளை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாள். இந்த பெண் என்ன செய்தா, கணவனோட கூடி ரகசிய திட்டம் போட்டுக்கொண்டு எல்லாத்தையும் வாரி சுருட்டி சொத்து எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு ஒரு நாள் கணவனை இழுத்துட்டு வேறொரு ஊர்ல போய் இவங்க குடியேற ஆரம்பித்து விட்டார்கள். தகப்பனையும் தாயும் உதவிக்கற்றவர்களாக அங்கே விட்டுவிட்டு. அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட கொடுமை நடக்கிறதையும் என்று நாம் பார்க்கின்றோம். அன்று ஆகாரை நோக்கி ஆண்டவருடைய தூதர் சாராள், நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டவள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களை நோக்கி கேட்கின்றான், நீங்க எங்கே இருக்கிறீர்கள் என்று சொல்லி. உங்க குடும்ப வாழ்க்கையில எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லி. குடும்பத்துல சின்ன கஷ்டம் ஏற்பட்டுட்டா, கணவனோட சின்ன மனத்தாங்கல்னு சொன்னா, மாமியார் ஒரு சின்ன ஏசிட்டாங்கன்னு சொன்னா, தாய் வீட்டுக்கு ஓட்டம் பிடிக்கிறீங்களா? அப்படி ஓடுற பெண், ஆகார போல ஓட்டம் பிடிக்கிற பெண்ணா நீங்க இருக்கிறீங்களா? என்ன செய்றீங்கன்னு சொல்லிட்டு இப்போ சிந்திக்கணும். மாறாக ஒரு ரூத்தை போல, ஒரு ரூத் தன்னுடைய மாமியார் நகோமியை கட்டிப்பிடித்து கொண்டு, அந்த நகோமி ரூத்தை பார்த்து, இனிமே எனக்கு ஆண் பிள்ளைகள் பிறக்க மாட்டாங்க, உன் கணவன் என்னுடைய மகன் இறந்து விட்டான், நீ தாய் வீட்டோடு போய் வேறொரு திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியோடு இரு மகளே என்று சொல்கின்றாள். ஆனால் அந்த மருமகள் ரூத் மாமியை கட்டி பிடித்துக் கொண்டு, என்னை உங்களை விட்டு பிரிந்து போகும்படி கட்டாயப்படுத்தாதீர்கள், நீங்கள் எங்கே போவீர்களோ அங்கே நானும் போவேன், நீங்கள் எந்த வீட்டில் இருப்பீர்களோ அந்த வீட்டிலே நானும் இருப்பேன், நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடுவீர்களோ அந்த தெய்வத்தை நானும் வழிபடுவேன், நீங்கள் எங்கே இறந்து அடக்கம் பண்ணப்படுவீர்களோ அந்த இடத்திலே நான் அடக்கம் பண்ணப்படுவேன், உங்களுடைய வீடு என்னுடைய வீடு, உங்களுடைய இனத்தவர் என்னுடைய இனத்தவர், உங்களுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம் என்று சொல்லி மாமியாரை இறுக கட்டி பிடித்துக் கொண்டாள். ஒரு அருமையான மருமகள். ஆண்டவர் நிறைவாகவே அந்த பெண்ணை ஆசீர்வதித்தாள். யூத பெண்ணாகிய நகோமிக்கு புறவனத்து பெண் மோவாபிய பெண்ணாகிய அந்த ரூத் காட்டிய பேரன்பும் பிரமாணிக்கமும் அவளை உயர்த்தி போவாஸ் என்ற ஒரு செல்வந்தனுக்கு அவளை மனைவியாக்கியது. அவளுடைய வயிற்றிலே தாவீது ராஜா அவனுடைய தாத்தாவாகிய ஓபேது பிறந்தார். அன்பார்ந்தவர்களே, ஆசீர்வாதத்தின் மக்களாக நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்றால், பிரியமான சகோதரிகளே, உடைய குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் இப்படிப்பட்ட பிரமாணிக்கத்தை காட்ட வேண்டும். சவுல் ராஜா, தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. தன்னுடைய மாமனார் சவுல் ராஜா பொறாமை நிமித்தம் தன்னை கொல்றதுக்கு தேடுறார். கங்கணம் கட்டி திரிகிறார் தாவீதை கொல்லணும் சொல்லி. ஏன்?
தாவீது மிகவும் பெயரும் புகழும் உள்ளவராக மாறுகின்றார். நாளுக்கு நாள் கோலியாத்தை கொண்டு போட்டார். அதனால பெண்கள் ஆடி பாடி சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று சொல்லி அவருக்கு பெருமையை மகிழ்ச்சியும் தெரிவித்து ஆடி பாடி அவங்க கொண்டாடுறாங்க. சவுலுக்கு பொறாமை ஏற்படுது. இந்த பொடியனை எனக்கு மேல உயர்த்திட்டாங்களேன்னு சொல்லி அவனை எப்படியாவது கொல்லணும்னு சொல்லி வேட்டையாடுறது போல தாவீதை வேட்டையாடிட்டு வர்றாரு. தாவீதினுடைய கையில 2 முறை சிக்கிறார் சவுல். அந்த 2 முறையும் தாவீது சவுல் மேல கை வைக்கல. தாவீதுடைய ஆட்கள் கேட்கிறாங்க, தலைவரே எங்களுக்கு அனுமதி கொடும், இந்த நேரத்தில் உன்னுடைய எதிரியாகிய சவுலை நாங்க வெட்டி வீழ்த்துறோம்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனால் தாவீது தன்னுடைய மாமனாரை அவர் மதிக்கின்றார். ஆண்டவர் அபிஷேகம் செய்த அரசரை கொன்று பாவத்தையும் சாபத்தையும் கட்டிக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லி அவர் தடுத்து நிறுத்துகின்றார். அப்படிப்பட்ட உறவு, மாமனாரை மதித்து கனம் பண்ணுகின்ற ஒரு தாவீதை ஆண்டவர் மிகவே ஆசீர்வதித்தார். அன்பாண்டவர்களே, புதிய ஏற்பாட்டிலே நாம் பேதுருவை பார்க்கின்றோம். பேதுருக்கு ஒரு மாமியார் இருந்தது நமக்கு தெரிகிறது. எப்படி? மாமியார் கடும் காய்ச்சலோடு கிடக்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்து சென்று மாமியாரை சுகப்படுத்தும்படியாக பேதுரு கேட்கின்றார். ஆண்டவரும் பேதுருவின் மாமியாரை சுகப்படுத்துகின்றார். இப்படிப்பட்ட உறவு மாமனாருக்கும் மருமகனுக்கும் இடையே, சவுலுக்கும் தாவீதுக்கும் இருந்த உறவு, பேதுருவுக்கும் மாமியாருக்கும் இடையே இருந்த உறவு, ரூத்துக்கும் நெகோமிக்கும் இடையே இருந்த உறவு போல உங்களுடைய குடும்பங்களிலே உங்களுடைய உறவு முறைகள் அமைந்தால் நீங்களும் ஆசீர்வாதத்தின் மக்களாக எழும்பி பிரகாசிப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, தொடக்க நூல் புத்தகம் 19வது அதிகாரத்திலே இன்னொரு குடும்பத்தை பற்றி நாம் வாசிக்கின்றோம். தொடக்க நூல் புத்தகம் 19ஆம் அதிகாரம். இங்கே சோதம் குமோரா பட்டணத்திலே ஓரின சேர்க்கை என்கின்ற பாவம் மலிந்து கிடக்கின்றது. அந்த அக்கிரமம் ஆண்டவருடைய கண்களுக்கு மிகவும் அருவருப்பாக இருக்கின்றது. சிறுவர் முதல் கிழவர் வரை அத்தனை பேரும் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த நகரத்தை ஆண்டவர் கந்தகமும் நெருப்பும் பொழிந்து அழிக்க திருவுளம் கொள்கின்றார். அந்த நகரத்திலே லோத் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதனுடைய குடும்பம் இருக்கின்றது. அந்த லோத் கடவுளுடைய பார்வையிலே நீதிமானாக நடக்கின்றார். அந்த நகரம் முழுவதும் அழிக்கப்படும் பொழுது லோத்தினுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சித்தமாகின்றார். அப்பொழுது 2 தூதர்களை சோதம் குமோரா நகரத்துக்கு அனுப்பி லோத்தினுடைய குடும்பத்தை காப்பாற்றும்படியாக ஆண்டவர் ஏற்பாடு செய்கின்றார். அந்த 2 தூதர்களும் லோத்தினுடைய வீட்டுக்கு கடந்து வருகிறார்கள். ஒரு இரவு அங்கே தங்குகிறார்கள். நாளைய தினத்திலே இந்த சோதம் குமோரா நகர் முழுவதும் நெருப்பாலும் கந்தகத்தாலும் அழிய போகின்றது, உங்களை காப்பாற்றும்படியாக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி 2 தூதர்களும் சொல்கின்றார்கள். இந்த தூதர்களோடு கூட பாவம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை ஆண்களும் வந்து அன்றிரவு அவருடைய வீட்டை இடித்து அவருடைய கதவை பலவந்தமாக தட்டி அந்த வாலிபர்களை வெளியே கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் அராஜகம் பண்ணுகிறார்கள். அப்பொழுது இந்த தூதர்கள் கையை நீட்டி அந்த ஊர் மக்கள் எல்லாரையும் குருடாகி போட்டு விடுகின்றார். அடுத்த நாள் காலையிலே எழுந்து இந்த தூதர்கள் லோத்துவையும் அவருடைய மனைவியையும் அவருடைய 2 பெண் மக்களையும் துரிதப்படுத்துகிறார்கள். நீங்கள் எழுந்து நகரை விட்டு ஓடி போங்கள், அருகிலே தெரிகின்ற அந்த மலைக்கு ஓடி போய் உயிர் பிழைக்க தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். அப்படி நீங்கள் ஓடும் பொழுது திரும்பி பார்க்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு கட்டளையும் தூதர் கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, லோத்தும் அவருடைய மனைவியும் 2 பெண் மக்களுமாக சேர்ந்து அவர்கள் ஓடுகிறார்கள். உயிர் பிழைக்க அவர்கள் ஓடுகிறார்கள். அப்படி ஓடும் பொழுது லோத்தினுடைய மனைவி திரும்பி பார்க்கின்றாள். திரும்பி பார்த்த அவள் உப்பு சிலையாக மாறுகின்றாள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்த அந்த லோத்தினுடைய மனைவி உப்பு சிலையாக மாறுகின்றாள். உப்பு சிலைக்கு என்ன நடக்கும்? ஒரு மழை பெஞ்சா அது கரைஞ்சி ஒண்ணும் இல்லாம போயிடும். ஒரு பெரிய காற்று அடிச்சா அது உடஞ்சி துண்டு துண்டா போய் காத்துல உப்பு எல்லாம் பறந்து போகும். அன்பார்ந்தவர்களே, கீழ்ப்படியாமை உங்களை உப்பு சிலைக்கு சமமாக மாற்றும், உங்களை ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடும். அன்பார்ந்தவர்களே, இந்த லோத்தினுடைய மனைவி மாத்திரம் ஏன் அப்படி திரும்பி பார்த்தாள் என்று சொல்லி நம்ம சிந்திக்கலாம். ஏன்? அவள் அந்த பட்டணத்திலே பிறந்து வளர்ந்த ஒரு பெண். லோத் அபிரகாமோடு கூட ஊர் என்ற கல்தேய தேசத்திலிருந்து வந்து குடியேறியவர். இந்த பெண் தன்னுடைய சொந்த ஊர், தன்னுடைய சொந்த இனத்து மக்கள், தன்னுடைய பெற்றோர், உற்றார், உறவினர் எல்லாரையும் அங்க விட்டுட்டு வர்றான். அப்ப அவங்களுக்கு என்ன நடக்குதோன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி அவ திரும்பி பார்க்கறான். அதோடு கூட தூதர்கள் இவங்க வீட்டை விட்டு வெளியில வர காலம் தாழ்த்தவே கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்து நகர வாயிலுக்கு வெளியில விட்டார்கள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப ஒண்ணுமே எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு கால அவகாசம் கிடையாது. வெறும் கையோட ஓடி வராங்க. ஐயோ, என்னுடைய வீட்டுல இவ்வளவு பொருளை வச்சுட்டு வந்துட்டேனே, இவ்வளவு சொத்தை வச்சுட்டு வந்துட்டேனே, இவ்வளவு நகநட்டை வச்சுட்டு வந்துட்டேனே என்று சொல்லி அதை குறித்து அங்கலாய்த்து அவள் திரும்பி பார்க்கின்றாள். அவள் உப்பு சிலையாக மாறுகின்றாள். அன்பார்ந்தவர்களே,
உலகத்துக்கு நண்பனாக இருக்கிற ஒவ்வொருவரும் கடவுளுக்கு நண்பனாக இருக்க முடியாது. உலக சொத்து சுகத்தின் மேலே கண்ணை வைக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் பரலோகத்தை போய் சேரவே முடியாது. அதுதான் அந்த லோத்தினுடைய மனைவிக்கு நடக்குது. உங்களுடைய கண்கள் எது மேல இருக்குன்னு சொல்லி என்று சிந்தியுங்கள். உலகத்து காரியங்களிலே பரபரப்பா இருக்கிறீங்களா? எப்படி சொத்து சேர்க்கலாம், சேர்த்த சொத்தை எப்படி கட்டி காக்கலாம், எவ்வளவு வட்டிக்கு விட்டாக்க இன்னும் கொஞ்சம் நமக்கு பணம் வரும், தில்லுமுள்ளு செஞ்சாவது பணம் சம்பாதிக்கலாமா, லஞ்சம் வாங்கியாவது பணம் சம்பாதிக்கலாமா, பாவப்பட்ட வழிகளிலாவது பணம் சம்பாதிக்கலாமா, மதுபான கடை நடத்தலாமா, புகையில வைக்கலாமா என்று சொல்லி நீங்க திட்டமிட்டு இப்படி பணம் சேர்க்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா, விபச்சார விடுதி நடத்தி, மதுபான கடைகள் நடத்தி, சினிமா தியேட்டர் நடத்தி இப்படி நீங்க பணம் சேர்த்தீர்கள் என்றால் இது உலகத்துக்கு அடுத்த காரியம். உலகத்துக்கு நண்பனாய் நீங்க இருப்பீங்க, கடவுளுக்கு நண்பனாக நீங்க இருக்கவே முடியாது. உங்கள் செல்வம் எங்குண்டோ அங்கே உங்களுடைய இதயம் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கின்றார். இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்கள்ல உங்களுடைய இதயத்தை நீங்க இழந்து திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நாளும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. பரலோகத்தை நோக்கி நீங்க பயணிக்கவே முடியாது. மாந்தவர்களே, லோத்தினுடைய மனைவி தான் விட்டுட்டு வந்ததை திரும்பி பார்த்ததால அவ அழிந்தா. ஒருவேளை நல்ல காலத்துல ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு மனம் திரும்பி பாவத்தை விட்டு நீங்க பரிசுத்த வாழ்க்கைக்கு கடந்து வந்திருக்கலாம். குடிபோதையை விட்டு, மதுபானத்தை விட்டு, போதை மருந்துகளை விட்டு நீங்க நல்ல வழிக்கு வந்திருக்கலாம். நீங்க விட்டுட்டு வந்த அந்த மதுபானத்தையும் போதை பொருட்களையும் திரும்பி பார்த்தீர்கள் என்றால், திரும்பவும் அதை நோக்கி இழுக்கப்பட்டீர்கள் என்றால் லோத்தின் மனைவி போல் நீங்கள் அழிவது நிச்சயம். பண ஆசை, பொருளாசையிலிருந்து விடுபட்டு நான் இனிமே ஆண்டவரை பற்றி வாழ்வேன், அவரே எனக்கு ஏக சொத்து செல்வம் என்று சொல்லி பண ஆசையும் உலக சொத்து சுகங்களையும் நீங்க இரண்டாம் தரமாக கருதி ஆண்டவரை பற்றி கொள்றீர்களா? திரும்பவும் அந்த சொத்து சுகத்தால பணத்தால நீங்க இழுக்கப்படாதபடி அங்க அதை பார்த்து நீங்க திரும்பி பார்க்க கூடாது. உடல் இன்பத்திலையும், குடியிலையும், உடுத்துறதுலையும், ஆடம்பரத்திலையும், உடல் இச்சைக்குரிய காரங்களிலும், சினிமா மோகத்திலையும், சீரியல் டிவியிலையும் மணிக்கணக்கா செலவிட்டு உலக வாழ்க்கையை உல்லாசமா நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஒரு நாள் ஆண்டோடைய வசனத்தால் தொடப்பட்டு நீங்க மனம் மாறி ஆண்டவர் பாதத்துல வந்திருக்கலாம். அங்கு நீங்க திரும்பவும் அந்த பார்க்க கூடாது. அந்த சினிமாவையும் உல்லாச வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்க்க கூடாது. விட்டு கொடுத்த சீரியல், விட்டு கொடுத்த சினிமா, விட்டு கொடுத்த கதை புத்தகங்கள், விட்டு கொடுத்த தவறான உறவுகள், தகாத உறவுகள், பாவப்பட்ட வழிகள், விபச்சாரம், மனது உருந்திய பாவம், இது எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டீங்க. விட்டு மாம்ச இச்சையிலிருந்து விடுபட்டு ஆண்டவருடைய பாதத்துல வந்திருக்கிறீங்களா? நீங்க திரும்பி பார்க்க கூடாது. எந்தெந்த காரியத்தை நீங்க ஆண்டவருக்காக விட்டு கொடுத்தீர்களோ அதை நீங்க திரும்பி பார்க்காம மீண்டும் ஆண்டவரை நோக்கியே நீங்க பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். அன்பார்ந்தவர்களே, விட்டு கொடுத்த பாவ பழக்கங்களை நீங்க திரும்பவும் பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி தூய பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் இப்படியாக பார்க்கின்றோம். நாய் தான் கக்கியதை தின்ன மீண்டும் அங்கே போகும் என்று சொல்லி, நாய் கக்க அந்த அசிங்கத்தையே தின்றதுக்காக திரும்ப போகும். விட்டு கொடுத்த பாவத்தை திரும்பியும் செய்வோன்னு போனாக்க அந்த நாய்க்கு சமமாக நம்ம மாறுகிறோம் என்று தூய பேதுரு சொல்கின்றார். அதோடு கூட பன்றியை குளிப்பாட்டி எடுத்து கொண்டு வந்து வச்சா கூட திரும்பவும் அது போய் சேற்றிலே புரளும் என்பது இன்னொரு பழமொழி. அப்படி விட்டு கொடுத்த பாவம் இனி நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல அந்த பாவத்துக்கு திரும்பவும் போனீங்கன்னா இந்த பன்றிக்கு சமம் என்று சொல்லி தூய பேதுரு நமக்கு எச்சரிப்பு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒருபொழுதும் விட்டு கொடுத்த பாவத்திலே விழாதபடி ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நீங்க வாழ ஆரம்பிக்கணும். அன்பார்ந்தவர்களே, எப்படி ஆண்டவர் ஒரு ஆகாரை பார்த்து நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டாரோ, ஒரு லோத்தினுடைய மனைவியை பார்த்து எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டாரோ, எப்படி ஆதாமை பார்த்து எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டாரோ, பன்றிக்கூட்டிலே உழந்து கொண்டிருந்த ஊதாரி மைந்தனை பார்த்து எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டாரோ, அப்படியே உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்கின்றார். இந்த தவக்காலத்திலே எங்கே இருக்கிறீர்கள் என்ற தெளிவுக்கு வாருங்கள். அந்த ஊதாரி மைந்தன் புத்தி தெளிந்து நான் எழுந்து என் தந்தையிடம் போவேன் என்று சொன்ன மாத்திரத்திலே அவனுடைய குற்றப்பழி உணர்வு, அவனுடைய பாவம் நீக்கப்பட்டது, அவனுடைய பயம் அகன்று போனது, அவனுடைய தாழ்வு மனப்பான்மை அகன்று போனது. இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள், இந்த நாள் உங்களுக்கு மீட்பின் நாள், இந்த நாள் ஆண்டவர் நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை உணர்த்தும்படியாக உங்களை சந்திக்கிற நாள். நீங்க எங்கே இருக்கிறீர்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு, அப்பா நான் உமக்கு எதிராக தவறு செய்தேன், என் சகோதர சகோதரர்களுக்கு எதிராக நான் தவறு செய்தேன் என்று சொல்லி நீங்கள் அழுது புலம்பி மன்னிப்பு வேண்டுவீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். நீங்க விட்டு கொடுத்த பாவ பழக்கங்கள், உலகத்துக்கு அடுத்த காரியங்கள், உலக பிரகாரமான ஆசைகள் எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டு
ஆண்டவர் இயேசுவை நான் பின்பற்றுவேன் என்று சொல்லி இந்த தவ காலத்துல உறுதியான நீங்க பிரதிஜை எடுத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களை சரியான பாதையிலே நடத்தி கொண்டு போவார். விண்ணக வீட்டிலே உங்களை நிலைநிறுத்துவார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவை பின்பற்றி அவர் மேல் கண்களை வைத்து நம்முடைய விண்ணக பயணத்தை தொடர்வோம் என்ற உறுதியோடு கூட எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிற ஆண்டவருக்கு இதோ நாம் உம்மை பின்பற்றி வருகிறேன் என்று சொல்கிற பணியாக நாம் இந்த பாடலை பாடுவோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னால் உலகமே பின்னால், சிலுவை முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். Praise Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, தொடக்க நூல் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே முதல் சகோதரர்களுடைய பாவத்தை பற்றி நாம் படிக்கின்றோம். 3ஆம் அதிகாரம் நம்முடைய ஆதி பெற்றோர் முதல் மனிதர்களுடைய பாவத்தை பற்றியும், 4ஆம் அதிகாரம் முதல் சகோதரர்களுடைய பாவத்தையும் பற்றி நாம் படிக்கின்றோம். அந்த பகுதியிலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த 2 பிள்ளைகள், மூத்தவன் காயின், இளையவன் ஆபேல். இந்த இருவரும் ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறார்கள். காயின் நிலத்தை உழுது பயிரிடுகிறவனாயும் ஆபேல் ஆட்டு மாட்டு மந்தையை மேய்க்கிறவனாகவும் இருக்கின்றார்கள். ஆண்டவருக்கு பலி செலுத்தும் பொழுது காயின் தன்னுடைய நிலத்தில் விளைந்த விளைச்சலின் ஒரு பகுதியை கொண்டு வந்து பலி செலுத்துவான். ஆனால் ஆபேலோ தன்னுடைய மந்தையிலே கொழுத்த தலையீற்றை கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்துவான். அப்பொழுது ஆண்டவர் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்து அவனை ஆசீர்வதித்தார். காயினுடைய காணிக்கையோ அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவன் ஏனோ தானோ என்ற உள்ளத்தோடு ஆண்டவருக்கு நல்ல மனமின்றி காணிக்கையை ஒப்புக் கொடுத்தான். ஆண்டவர் தன் தம்பி ஆபேலினுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்கின்றார், அங்கீகரிக்கின்றார். அவன் மீது பிரியமாயிருக்கிறார் என்று கண்ட காயின் தம்பி மீது பொறாமை கொள்கின்றான். அந்த பொறாமை நாளுக்கு நாள் எரிச்சலாக மாறுகின்றது, நாளுக்கு நாள் வெறுப்பாக மாறுகின்றது. இந்த வெறுப்பு அவனை கொலைவெறியனாக மாற்றுகின்றது. ஒரு நாள் என்ன சொல்கிறான் பாருங்கள். அருமையான தம்பியை பார்த்து, தம்பி வா, நாம் இருவரும் வயல்வெளி பக்கம் போய் உலாவி விட்டு வருவோம் என்று சொல்லி தம்பியை அழைக்கின்றான். அந்த மாசற்ற பையன், அந்த ஆபேல் கள்ளங்கபடி இல்லாதவன், அண்ணன் தன்னை வாக்கிங் கூப்பிடுறான், உலாவது கூப்பிடுறான் என்று சொல்லி அவனோடு கூட கடந்து வயல்வெளிக்கு போகின்றார்கள். இருவரும் அங்கே தனித்திருக்கிற நேரத்திலே காயின் தன் தம்பி ஆபேல் மீது பாய்ந்து அவனை கொன்று விடுகிறான். ஆண்டவருடைய குரல் காயினுக்கு வருகின்றது. காயின், நீ எங்கே இருக்கின்றாய்? காயின், நீ என்ன செய்து விட்டாய் என்று ஆண்டவராகிய கடவுள் காயினை நோக்கி கேட்கின்றார். நீ என்ன செய்து விட்டாய்? உன் தம்பி எங்கே என்று கேட்கின்றார். ஆண்டவருக்கு மறுமொழியாக, எனக்கு தெரியாது, நான் என்ன என் தம்பிக்கு காவலாளியா என்று சொல்லி இருமாப்புடன் பதில் சொல்கின்றான். அப்பொழுது ஆண்டவர், நீ என்ன செய்தாய்? உன் தம்பி என்னுடைய ரத்தம் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக்கொண்டிருக்கின்றதே என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, சிந்தப்படுகிற ரத்தம் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடும். ரத்தத்திற்கு குரல் உண்டு, ரத்தத்திலே உயிர் உண்டு. பிரியமானவர்களே, அந்த ரத்தத்தின் குரல் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டு கதறிக்கொண்டிருந்தது. தன்னுடைய அண்ணன் மீது பழி தீர்க்கும்படியாக அந்த ரத்தத்திற்காக ஆண்டவர் காயினை சபித்து ஒரு நாடோடியாக மாற்றுகின்றார். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே வெறுப்பு, கோபம், எரிச்சல், பழி வாங்குற குணம் இருக்கா? நீங்க எங்க இருக்கிறீங்க? சகோதர உறவை பொறுத்த மட்டில் நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் கேட்கிறார். உன் சகோதரன் எங்கே? உன் அக்கா எங்க? உன் அண்ணன் எங்க? உன் தம்பி எங்கே என்று கேட்கிறார். சொத்து ஆசைக்கு உட்பட்டு எத்தனை சகோதர சகோதரிகள் பெற்றோரை வெறுத்து தள்ளிட்டு, உடன்பிறப்புகளை வெறுத்து தள்ளிட்டு தன்னந்தனிமையா வாழறவங்க உண்டு. அண்ணனை கொலை பண்ணிட்டு, அப்பா மூத்தவனுக்கு அதிக சொத்து கொடுத்தாருன்னு சொல்லிட்டு
அண்ணனை கொலை பண்ற சகோதரர்கள் எனக்கு தெரியும். பிரியமானவர்களே, சமீபத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன்ல ஒரு அண்ணனும் தம்பியும் 2 பேருமா நின்னாங்க ஒரு கிராமத்தில். அப்போ அண்ணன் தம்பி நல்ல கொஞ்சம் பணக்காரன், அவன் வந்து வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சுட்டு வந்தவன். அண்ணனும் பணக்காரன், ஆனால் ஊர்லயே இருக்கிறவன். அவன் தம்பி எப்படியும் வந்துடுவான், அவனுக்கு நல்ல பண பலம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், அடியாட்களை வச்சு எப்படியாவது என் தம்பியை கொண்டு போட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் துரு ஆலோசனை சொல்லித்தரான். அப்படிப்பட்ட தீய திட்டத்தை அவன் தீட்டுறான். அப்படி என்ன செய்யறாங்க, இந்த அடியாட்கள் போய் இந்த அடியாட்கள் அதுல ஒருத்தவன் மனம் குத்துண்டு போய் தம்பிகிட்ட சொல்லிடுறான், இப்படி உங்க அண்ணன் ஆள் வச்சு உன்னை கொல்றதுக்கு தேடுறாங்கன்னு சொல்லி. அந்த நாள் பார்த்து இவன் தற்பாதுகாப்புக்காக தனக்குன்ட்டு ஒரு போலீஸ் படையை அவன் வச்சுக்கிறான். இவனை கொல்றதுக்கு வரும்போது இவன் அகப்படுறது போல அகப்பட்டு தப்பிட்டு அத்தனை பேரையும் அவன் போலீஸ்ல ஒப்பு கொடுத்துறான். அந்த அண்ணனை அரெஸ்ட் பண்ணி ஆயுள் கைதியா அவனை ஜெயில போட்டுடுறாங்க. பஞ்சாயத்து எலெக்ஷன்ல அவனுக்கு நிக்கவும் முடியல. அதன் பிறகு அந்த ஊர்ல அவன் தலையெடுத்து வாழவும் முடியாதபடி அவனுடைய பொறாமையானது தூண்டியது, ரத்த வெறியிற்கு அவனை ஆளாக்கியது. அப்படிதான் அன்னைக்கு காயனையும் அந்த ரத்த வெறி உட்படுத்தி அவனை ஒரு சாபத்தின் மகனாக எடுத்து நிறுத்திவிட்டது. அன்பார்ந்தவர்களே, இரத்த பழி, ஒரு சகோதரனை அடித்து கொள்றது, தாயை அடித்து கொள்றது, தந்தையை அடித்து கொள்றது. சமீபத்தில் பேப்பர்ல வர செய்திகள் எல்லாமே நமக்கு அதிர்ச்சி ஊட்டக்கூடியதா இருக்கு. தகப்பன் தலையில அம்மி குழவையை போட்டு சாகடித்து ஒரு டீச்சர் ட்ரைனிங் படிக்கிற பையனை பற்றி சமீபத்தில் நீங்க வாசிச்சிருப்பீங்க. சொத்து தகராறுல அப்பா அண்ணனுக்கு அதிகம் சொத்து கொடுத்துட்டாருன்னு சொல்லி கிரைண்டர் கல்லை எடுத்து தகப்பன் தலையில போட்டு கொன்னதையும் ஒரு 2 வாரத்துக்கு முன்னால வந்து செய்தித்தாள் நீங்க பாக்குறீங்க. இப்படி கொலை வெறியில ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறீர்களா? அந்த ரத்தப்பழி உங்களை சும்மா விடாது. இந்த ரத்தத்தின் குரல் தேவனை நோக்கி கூக்குரலிடும். நீங்க எங்கே இருக்கிறீர்கள்? எழுந்து உங்கள் ஆண்டவரிடம் வரும்படியாக அவர் அழைக்கின்றார். யோவான் எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 யோவான் 2:11. தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர். தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர். இருளில் நடக்கின்றனர். இருளில் நடக்கின்றனர். அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை. ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது. இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது. பிரைஸ் தி லார்ட். காயனுடைய கண் வெறுப்பு, கோபம், பகை என்ற இருட்டினால குருடாக்கப்பட்டது. நான் சொன்ன ஓமையில் இருக்கிற நான் சொன்ன உதாரணத்தில் இருக்கிற அந்த அண்ணனுடைய கண் பொறாமை, தன்னுடைய சகோதரன் தன்னை விட உயரமா எழும்பிடுவான்னு சொல்ற பொறாமை என்ற இருளினால கண் மூடப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஒரு தகப்பனை கொலை செய்த 2 பையன்களை பற்றி சொன்ன எரிச்சல், கட்டுக்கடங்காத கோபம் என்ற இருள் அவருடைய கண்களை மூடி இருக்குது. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில எப்படி இருக்கிறீங்க? கோபம் உங்க கண்ணை மறைக்குதா? கோபம் உங்க வாயிலிருந்து தகாத வார்த்தைகளை பேச வைக்குதா? கோபம் மற்றவங்களுடைய உள்ளத்தை குத்தி ஊடுருவி கொலை பண்ணுதா? உங்க வாயில வர்ற வார்த்தைகள் எப்படிப்பட்டது? நஞ்சு போல, விரியன் பாம்பு நஞ்சு போல இருக்குதா? நரகம் நெருப்பு கொண்டிருக்கின்றதா? எங்கே இருக்கிறீர்கள்? எழுந்த ஆண்டவரிடம் வாருங்கள். அன்பார்ந்தவர்களே, மற்றவங்களுக்கு நீங்க நன்மையை செய்யணுமே தவிர தீமையை செய்யக்கூடாது. உங்களுக்கு தீமையை செய்தவர்களுக்கு கூட நீங்க நன்மையை செய்தால் மட்டும்தான் கடவுளுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவீர்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 யோவான் 3:10. நேர்மையாய் செயல்படாதவரும் தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதவர்களும் கடவுளிடமிருந்து வந்தவர்கள் அல்ல. இதனால் கடவுளின் பிள்ளைகள் யார் என்றும் அழகியின் பிள்ளைகள் யார் என்றும் புலப்படும். பாத்தீங்களா? நேர்மையாய் செயல்படாதவர்கள், தங்களுடைய சகோதர சகோதரிகள் மீது அன்பு கூறாதவர்கள் கடவுளிடமிருந்து வர்றதில்லை. கடவுளிடமிருந்து வராதவர்கள் ஒரு நாளும் அன்பு செய்ய முடியாது. அன்பு செய்யறவங்களும் மன்னிக்கிறவங்களும் இரக்க குணத்தோடு கூட பிறருக்கு உதவி செய்யறவங்களும் கடவுளிடமிருந்து வர்றவங்க. வெறுப்பு, கோப, வைராக்கியத்தில் ஈடுபடுறவங்க, பிறருடைய வாழ்வை கெடுக்கிறவங்க சாத்தானிடமிருந்து வருகிறவர்கள். இதனால யாரு சாத்தானுடைய பிள்ளைகள் என்றும் யார் அழகினுடைய பிள்ளைகள் என்றும் நமக்கு தெள்ள தெளிவாக புலப்படும் என்று சொல்லி வேதம் அருமையாக கூறுகின்றது. அன்பார்ந்தவர்களே, தீமைக்கு தீமை செய்யாதீர்கள், தீமைக்கு பதில் நீங்கள் நன்மையை செய்யுங்கள் என்று சொல்லி ரோமருக்கு திருமுகம் 12ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்துக்கு பிறகு ஆண்டவர் கூறுகின்றார். தீமைக்கு நீங்கள் பழி வாங்காதீர்கள், தீமைக்கு பதில் தீமையை செய்யாதீர்கள், மாறாக தீமைக்கு பதில் நன்மையை செய்தீர்கள் என்றால்
அவருடைய தலையிலே எரிதழலை குவிப்பீர்கள், ஆசீர்வாதத்தின் மக்களாக எழும்புவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, யோசேப்பை பாருங்க. தொடக்க நூல் புத்தகம் 49ஆம் அதிகாரத்திலே யாக்கோபனுடைய புதல்வர்கள் 12 பேரை பற்றி நாம படிக்கிறோம். அங்கே 10 அண்ணன்மாரும் இந்த யோசேப்பு மேல பொறாமை கொள்றாங்க. ஏன்? அப்பா அவன் மேல அன்பு கொண்டிருந்தார். அவன் தன்னுடைய மனைவியினுடைய வயதான காலத்துல பிறந்தவன்றதால அவனுக்கு சிறப்பான அன்பு செலுத்தி அவனுக்கு சிறந்த உடுப்பையும் வாங்கி கொடுத்திருக்கிறார். இந்த யோசேப்பு தெய்வ பயம் உள்ளவனாகவும் பரிசுத்தவானாகவும் இருக்கிறான். பொறாமையினால இந்த சகோதரர்கள் அவனை வித்து போடுறாங்க. எகிப்துல புத்திபாரனுடைய வீட்டுல விற்கப்பட்ட அந்த யோசேப்பு அங்கேயும் பரிசுத்தவானா வாழறான், நேர்மையா வாழறான். புத்திபாரனுடைய மனைவி இச்சைக்குரிய பாவத்துக்கு அவனை தூண்டினாலும் அதுல இருந்து அவன் தப்பி பிழைக்கிறான். நேர்மையான அவனை உயர்த்தி ஆண்டவர் எகிப்தின் ஆளுநனாக ஒரு நாள் எடுத்து நிறுத்துகின்றார். அப்பொழுது அவருடைய சகோதரர்கள் வந்து பணிந்து அவனை வணங்குறாங்க. வணங்கிய பிறகு பயப்படுறாங்க. இவன் தான் தம்பி யோசேப்பு என்று கண்டுபிடித்த மாத்திரத்திலே அவன் என்ன சொல்றான் பாருங்க. தொடக்க நூல் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்க பயப்படாதீங்க, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை என்று நீங்கள் காண்பது போல பல உயிர்களை காப்பாற்றும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார். பாத்தீங்களா? நீங்க நான் செத்து போவேன், அழிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு எனக்கு திட்டம் தீட்டினீங்க. ஆனா கடவுளுடைய திட்டம் வித்தியாசமாக இருந்தது. அநேக ஆயிரம் மக்களுக்கு உணவு கொடுத்து அவங்க உயிரை காப்பாற்றும்படி தீமையை ஆண்டவர் இன்று நீங்கள் காண்பது போல நன்மையாக மாற்றினார் என்று சொல்லி தன் சகோதரருக்கு மன்னிப்பை வழங்கி அவருடைய அன்பையும் பாசத்தையும் பெற்றுக் கொள்கின்றான். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாட்கள்ல, இந்த தவ நாட்கள்ல ஆண்டவர் உங்களை எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்கின்றார். ஒவ்வொருத்தருடைய இதய கதவையும் தட்டி, நீ எங்கே இருக்கின்றாய் மகளே என்று கேட்கின்றார். எங்கே இருக்கின்றார் மகளே என்று கேட்கின்றார், மகனே என்று கேட்கின்றார். உங்களை தேடி வந்த கடவுளை நோக்கி உங்களுடைய பயணம் அமைந்திருக்கின்றதா? பாவத்தினால் அவரை விட்டு பாதை விலகி போயிருக்கின்றீர்களா? எந்த இடத்துல இருக்கிறீர்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு ஆண்டவரை நீங்க உன் இதயத்துல எனக்கு இடமுண்டா என்று கேட்கின்ற ஆண்டவருடைய குரல் சத்தத்துக்கு செவி கொடுத்து உங்களையே அப்படியே ஒப்பு கொடுங்க. என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகளே உன் உள்ளத்தில், உன் உள்ளத்தில், உன் உள்ளத்தில். எங்களை அன்பு செய்கிற நல்ல ஆண்டவரே, இந்த தவக்காலத்தின் அருமையான இந்த நாளிலே எங்களை இதயத்தோடு பேசினீரே, எமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கே இருக்கின்றோம் என்று நாங்கள் எங்களையே ஆராய்ந்து அறியும்படியாக திரு வசனத்தினால் எங்களை நீர் ஊடுருவிருக்கின்றீரே கர்த்தாவே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒரு சமூகத்திலிருந்து தூர விலகி போயிருக்கிற நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் இருக்கின்ற பாவ படுகொழி பண்டிக்கூட்டிலிருந்து எழுந்து எங்களை நேசிக்கின்ற தகப்பனாகிய எங்கள் அன்பு தெய்வமாகிய உமது கரத்திலே அடைக்கலம் புகுகின்றோம். எங்களை மன்னியும். உமக்கு எதிராகவும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு எதிராகவும் நாங்கள் பாவம் செய்துவிட்டோம் கர்த்தாவே. இந்த தவ நாட்களிலே இந்த பாவங்களை இனி ஒருபோதும் செய்ய மாட்டோம் என்ற உறுதியோடு வருகின்றோம். பாவத்தை தூக்கி எறிந்துவிட்டு பரிசுத்தராகிய உமது கரத்தை பற்றி பிடித்துக் கொள்கின்றோம். உமது திறந்த விழா காயத்துக்குள்ளே எங்களுக்கு அடைக்கலம் தாரும். எங்களை உமது போர்வையால் போர்த்திக் கொள்ளும். உம்மை விட்டு எப்பொழுதும் பிரிந்து போகாமல் இருக்கும்படி ஒரு ஊதாரி மகனை அரவணைத்த தந்தை போல எங்களை நீர் அரவணைத்துக் கொள்ளும். எப்பொழுதும் உமது அன்பிலும் உமது பாசத்திலும் உமது பரிசுத்தத்திலும் நாங்கள் நிலை கொள்ளும்படி எங்களை முற்றிலுமாக உமது இரத்தத்தினாலே மூடும். உமது கரங்களினாலே அணைத்துக் கொள்ளும். உமது பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்பும். பரிசுத்தராகிய உம்மை நாங்கள் பரிசுத்த இதயத்தோடும் பரிசுத்த உள்ளத்தோடும் பரிசுத்த ஆன்மாவோடும் நாங்கள் அன்பு செய்யவும், பரிசுத்த கரங்களோடு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கவும், பரிசுத்த செயல்களை செய்து பரிசுத்த மக்களாக வாழும்படி உங்களை படைத்த தேவன் பரிசுத்தராயிருப்பது போல் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்ன தெய்வமே, நாங்களும் பரிசுத்த பாதையிலே நடக்கும்படி எங்களை உறுதிப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும், எங்களை வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord.